நல்லாம்பட்டி கோழி வறுவல் முழுக்க முழுக்க நல்லெண்ணெயில செய்யற இந்த சிக்கனை செய்யற அன்னைக்கு 4 வீடு தள்ளி இருக்கிறவங்களுக்கும் வாசனை போகும். அந்த அளவுக்கு ஃபிளேவர்ஃபுல்லான ரெசிபி இது. இதுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கோங்க. சட்டியில 1/4 கப் நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, சீரகம், 4 காஞ்ச மிளகாவை 2ஆ உடைச்சு சேர்த்துட்டு 150 கிராம் சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க. இப்போ இதில் 1 தக்காளி, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளி சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1/2 கிலோ சிக்கன், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 டம்ளர் தண்ணி விட்டு மூடி போட்டு சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. சிக்கன் பாதி அளவுக்கு வெந்ததும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எல்லாம் வற்றி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கடைசியாக இதுக்கு ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான தாளிப்பு கொடுத்துடலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை சூடுபடுத்திட்டு அதில் பொடியாக நறுக்குன 3 பல் பூண்டு, 1 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு இதில் சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான நல்லாம்பட்டி சிக்கன் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.